இவங்க எதுக்காக ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்கன்னு யோசிக்கிறீங்களா? வெயிட் பண்ணி பாருங்க. எனக்கு வீட்டுக்கு வரத்துக்குள்ள ஒரு கால் வந்தது வீட்லருந்து. என்னடான்னு பார்த்தா, பிளட் வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு உடனே வண்டி எடுத்துட்டு அர்ஜுன் அரிவில்லு சாங்க போட்டு ஆம்புலன்ஸ் டிரைவரையே மிஞ்சிட்டோம் நம்ம இன்னைக்கு. நம்ம இன்னைக்கு எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வெட்டினரி கிளினிக். சபா அவங்கக்கிட்ட ஆல்ரெடி நம்ம கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணதுனால நம்மளுக்கு ஈஸியாக இருந்தது. ஸோ அவங்க கைடன்ஸ் படி கூப்பிட்டு வந்தாச்சு. கூப்பிட்டு வந்த பிறகு அவங்கள ஃபுல்லாக செக் பண்ணாங்க. அவங்களோட ப்ரைவேட் ஏரியாவிலேருந்து தான் அது வந்தது ஆக்சுவலாக. அது ஆக்சுவலாக ஏன் வருதான்னா, ஃபீமேல் டாக் வந்து ஆர்கன்ஸ் க்ரோத் ஆகுறதுனால அந்த மாதிரி வருங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெட்டினரி டாக்டர் சொன்னாங்க. நான் கூட ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டேன். என்னடா குழந்தைங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தா தான் வாடான்னு ஆயிடுச்சு எனக்கு. அப்புறம் இவங்களோட ஆட்டத்தை பாருங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்டு கூப்பிட்டு வரும்போது பயந்துட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஜாலியாக ஃப்ரீயாக ஆனாங்க. ஒன்றும் இல்லை, ஊசி போடலை அப்படின்ற பிறகு தான் ஃப்ரீயாக ஆனாங்க கொஞ்சம். அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து தேர்ட் ரைஸ் வைக்கிறேன் நான். பாருங்கள், ஃபர்ஸ்ட் டைம் தேர்ட் ரைஸ் வந்து டேஸ்ட் பண்ணுறாங்க அவங்க. ஆனால் நான் எதிர்பார்க்கவே இல்லை அவங்க இந்த அளவுக்கு சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு. க்ளீனாக சாப்பிட்டுட்டாங்க ரெண்டு பேருமே. ரெண்டு பேருக்குமே அவ்வளோ சூப்பராக பிடிச்சிருக்கு தேர்ட் ரைஸு. சம்மருக்கு வந்து அப்பப்போ கர்ட் ரைஸ் கூட வைக்கலாங்களாம், மோர் சாதமும் வைக்கலாமா. ஆனால் சுகர், சால்ட்டு, ஸ்வீட்டு இதை தவிர்த்து வைக்கலாம். பாருங்க, இப்போ ஆக்டிவாக ரெண்டு பேரும் விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ ரெண்டு பேரும் ஹெல்த்தியாக தான் இருக்காங்க, நோ ப்ராப்ளம். ரெண்டு பேரும் ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க.